ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோகுலாஷ்டமி ஸ்பெஷலா உப்பு செடி இனிப்பு செடி தான் பார்க்க போறோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நீங்க செடியை செஞ்சதே இல்லைன்னா அப்ப இது உங்களுக்கான வீடியோஸ் தான் இது. இந்த சீடைக்கு யூஸ் பண்ற முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவும் தேங்காவும் தான். அதோட சாஃப்ட்னஸ் கிரன்ச்சினஸ் சொல்லவே முடியாது, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு சீடை பண்ணும்போது வெடிக்கவும் செய்யும். ஆனா வெடிக்காம என்னெல்லாம் பண்ணலாம் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸ்ல கொடுக்குறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்ல வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ள போகலாம். சீடைக்கு ஃபர்ஸ்ட் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப்போட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ். பச்சரிசி மாவு வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கடையிலையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா நான் ரேஷனில் பச்சரிசியாக வாங்கிட்டு வந்து கழுவி வெயில காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பச்சரிசி மாவு தான். பச்சரிசி மாவை எப்படி பக்குவமாக அரைக்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் என்னோட சேனலில். டவுட் இருக்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. மாவு வந்து பவுட்ரு மாதிரி நைஸாக இருக்கணும். மாவை வந்து வறுத்துக்கலாம். ஏற்கனவே இது ஜலிச்ச மாவு தான். நார்மலாக நான் வீட்டில் எப்பவுமே வந்து மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஜலிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். மொத்தமாக ஜலிச்சு எடுத்துக்குவேன். தேவைப்படும் போது அப்பப்போ குக்கிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு மாவை வந்து கலர் மாறாமல் வறுத்துக்கணும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டோம்னா மாவை மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்து எடுக்கணும். மாவுல வந்து நம்ம கையில் பிடிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அந்த சூடு தன்மை இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். மாவை கருக விடாதீங்க. ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு வறுத்தீங்கன்னா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வறுத்து வரும். லைட்டாக பிடிச்சு பாருங்க, அது சூடு இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை எதுக்கு வறுத்து சேர்க்குறோம், வறுக்காமலே சேர்க்கலாமே நினைக்கலாம். வறுக்காம சேர்த்தா ஒன்றும் இல்லை, நம்ம சீடை பண்ணும்போது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால கண்டிப்பாக வறுத்து தான் செய்ய ஆரம்பிக்கணும். வறுத்த மாவு எல்லாமே ஜல்லடையில் வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவை வறுத்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கிறோம். நிறைய பேர் வந்து சீடை செய்வாங்க, ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த பக்குவம் தெரிஞ்சவங்க கரெக்டாக வந்துடும். பக்குவம் தெரியாதவங்க கொஞ்சம் சீடை வந்து சொதப்ப ஆரம்பிக்கும், வெடிக்க ஆரம்பிக்கும், நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணணும்னா ஸோ நம்ம பண்ணுற விஷயத்த ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிங்கன்னா போதும், உங்கள் வீட்லேயும் சீடை சூப்பராக வரும். சீடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து தேங்காயை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 சீடைக்கு சேர்த்து 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். மிக்சியில் அரைச்சி தான் சேர்க்கணும் கிடையாது, நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உப்பு சீடை பண்ண போகிறேன், அதனால ஃபஸ்ட் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன், இனிப்பு சீடைக்கு தேவைப்படுன்றதுக்காக. டைரெக்டாக தேங்காய் யூஸ் பண்ணி செய்யும் போது இனிப்பு சீடை டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மீதி இருக்கிற தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். முதல் பால் 2வது பால்லாம் கிடையாது, நான் ஒரே ஒரு பால் தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைச்ச பாருங்கள், அதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இந்த தேங்காய் பால் வச்சு நம்ம உப்பு சீடை பண்ண போகிறோம். தண்ணியே சேர்க்க போகிறதுல அந்த தேங்காய் பால் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது சீடையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே. ஸோ அதுக்காக தான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காவை ஃபுல்லாக பிழிஞ்சு கையில் எடுத்துட்டிங்கன்னா போதும், நமக்கு அந்த சக்கை தனியாக பால் தனியாக வந்துடும். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு சீடை பண்ண போகிறோம். அதுக்கு வெல்லம் எடுத்துருக்கேன், 100 கிராம் அளவுக்கு. ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1/4 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த கட்டி இல்லாமல் இதை நல்லா ஹீட் பண்ணி கரைச்சிட்டோன்னா போதும். நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி வந்து பாவு மாதிரி காய்ச்சதும் கிடையாது, லைட்டாக நமக்கு கொஞ்சம் அந்த கொழப்பு தன்மை அந்த கட்டி இல்லாமல் கரைச்சா போதும். ரொம்ப பாகு மாதிரி காய்ச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிடும், மாவு சாஃப்ட்னஸ் வராது. அதனால தண்ணியாகவே இருக்கட்டும். ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கட்டி எல்லாமே நமக்கு அந்த வெள்ளம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிக்கலாம். வெள்ளை கட்டி சுத்தமாக இல்லை, எல்லாமே கரைஞ்சிடுச்சு, தண்ணியாகவும் இருக்குது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சீடை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு மாவு சேர்த்தேன். 2 கப்போட அளவு ரேஷியோ பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ். இந்த 500 கிராம்ஸை 2ஆக டிவைட் பண்ணி பிரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 250 கிராம்ஸ் உப்பு சீடை செய்ய போகிறோம். அளவோடு போடணும் கிடையாது, நான் எடுத்து வச்சுருக்க மாவை பாதியாக நான் வந்து உப்பு சீடைக்கு பாதி இனிப்பு சீடைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பாதி நான் சேர்த்துருக்கேன். எள்ளு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 2 சீடைக்கு சேர்த்து மொத்தமாக எள்ளு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உப்பு சீடைக்கு மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எள்ளு போடும்போது அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சீடைக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் தான். பெருங்காயத்தில் 1/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். பட்டர் 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நமக்கு அந்த சீடையோட அந்த கிரன்ச்சினஸ், அந்த ஒரு சாஃப்ட்னஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும், சூப்பராகவும் இருக்கும்.
பட்டர் வந்து எனக்கு மெல்ட் ஆகாமல் இருந்ததுனால நான் கொஞ்சம் மாவில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக மெல்ட் ஆகிடும். ஹீட் பண்ணிலாம் சேர்க்க வேணால் டேரெக்டாகவே நம்ம பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையால் நல்லா பட்டரை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணவே வேணாம், தேங்காய் பாலே இதுக்கு போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் போட பிடிக்கல, உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பால் ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் ஊற்றி பிசையணும். கொஞ்சம் தண்ணி நமக்கு எக்ஸஸாக ஆயிட்டாலுமே திரும்பி நம்ம டைரெக்டாக மாவு போட முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி மாவை வறுத்து ஜலிச்சு எடுத்தோமோ அதே மாதிரி தான் திரும்பவும் செய்ய முடியும். அதனால பார்த்து அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு கெட்டியாக எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கும் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி. பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி இருக்கும். நம்ம கையில் நல்லா திரட்டி உருட்டுற அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா போதும். இந்த மாவை ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் செய்யணும்னு கிடையாது, டைரெக்டாகவே உருட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். காஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம உருண்டை திரட்டும் போது கொஞ்சம் திரியாக வந்துடும். அதுக்காக தான் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இனிப்பு சீடை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். உப்பு சீடை பண்ணதுக்கு போக மீதி மாவை தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இனிப்பு சீடைக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு 1 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம முன்னாடி அரைச்சி ஒரு பிடி அளவுக்கு எடுத்துருந்தோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெல்லம் நம்ம முன்னாடி காய்ச்சி வச்சுருந்த பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை டைரெக்டாக சேர்க்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணி தான் சேர்க்கணும். நான் ஏற்கனவே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சூடாக சேர்த்துடாதீங்க, மாவெல்லாம் வெந்து போயிடும். நம்ம திரட்டும் போது அந்த ஷேப் வராது. ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம் கெட்டியாக. வெல்லம் தண்ணியுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது, பார்த்து பார்த்து சேர்க்கணும். ஏன்னா வெள்ளத்தில் நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்வீட் தன்மை இருக்கிறதுனால நீத்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால அளவாக பார்த்து திக்காக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெள்ளை தண்ணி எக்ஸஸ் ஆகிட்டாலும் நம்ம உருண்டை திரட்ட முடியாது. ஏலக்காய் பொடி சேர்க்க மறந்துட்டேன், மாவு பிசையும் போது இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா போதும். ஏலக்காய் பொடி போடும்போது அந்த இனிப்பு செடியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு செடிக்கெலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்வீட் தன்மையில் செய்கிற எந்த ஒரு பொருளுக்குமே இந்த ஏலக்காய் பொடி சேர்க்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெல்லம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது, பார்த்து அளவாக தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டா ஒன்றும் இல்லை, எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சிடும், உடையும் செஞ்சிடும். சீடை பண்ணுறது ஈஸி, எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணினா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். கடையில் சீடெல்லாம் வாங்கினீங்கன்னா உண்மையிலே ஓவர் காஸ்ட்டாக இருக்கும், ரேட் அதிகமாக இருக்கும், சாப்பிட்ட மாதிரி இருக்காது, சாமிக்கு நம்ம நச்சு படைச்ச மாதிரி இருக்காது. நம்ம வீட்டில் பண்ணும்போது அதிகமான குவான்டிட்டியாக இருக்கும், நம்ம எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லாம், சாமிக்கு வச்சு படைக்கலாம். டேஸ்ட்டு முக்கியமாக சூப்பராக இருக்கும். நம்ம கைப்பட சுத்தமாக டேஸ்ட்டாக செய்கிறோம் வேற. இனிப்பு செடிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். ஒவ்வொரு மாவாக உருட்டி உருட்டி செய்ய போகிறோம், அதனால் ஒரு மாவு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு செடிக்கு ஃபஸ்ட்டு உருண்டையாக உருட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து, அதிக நேரம் உருட்டக்கூடாது, மாவு வெடிக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சமாக சின்ன உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக உருட்டிங்கன்னா போதும், உருண்டை உருண்டையாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமே இல்லை, ஈஸி தான். ரொம்ப நேரம் மட்டும் உருட்டிடாதீங்க, வெடிக்க ஆரம்பிச்சிரும். உப்பு சீடை எப்படி திரட்டணுமோ அதே மாதிரி தான் இனிப்பு சீடையும். இந்த மாவுமே சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி எடுத்துக்கணும். அதிக நேரம் உருட்டக்கூடாது, லைட்டாக மட்டும் அப்படியே ஒரு உருண்டை மட்டும் உருட்டி எடுத்துட்டு அப்படியே ரோல் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பெரிய உருண்டைகளாக உருட்டக்கூடாது, சின்ன சின்ன உருண்டைகளாக தான் உருட்டணும். பெருசாக உருட்டினீங்கன்னா உள்ள மாவு குக் ஆகாது, அதனால சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. 2 சீடைக்குமே மாவு வந்து உருட்டி உருண்டையாக எடுத்து வச்சாச்சு. இனிப்பு சீடை எப்படி வேணாலும் பண்ணிடலாம், ஈஸி தான், ஒன்றுமே ஆகாது. இந்த உப்பு சீடைக்கு மட்டும் ஒவ்வொரு உருண்டைகளையுமே உங்களுக்கு வெடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. உள்ள வரைக்கும் நல்லா ஹோல்ஸ் 2-3 ஹோல்ஸ் போட்டு விட்டிங்கன்னா நமக்கு அந்த மாவு வந்து வேகும்போது கொஞ்சம் அது ஃப்ரீயாக இருக்கும் போது வெடிக்காது. கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டாகணும்னு நான் சொல்ல வரல. ஒரு சில பேருக்கு உங்களுக்கு வெடிக்குதுன்னு நீங்கள் பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டிங்கன்னா வெடிக்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். மாவில் ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சுன்னா மாவை வந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல வச்சு லைட்டாக கொஞ்சம் அந்த ஈரம் காயிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் பொரிச்சு எடுங்க. இந்த மாதிரி பண்ணாலும் உப்பு சீடை வெடிக்காது. சின்ன சின்ன ஹோல்ஸாக அந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கோங்க. அடிக்கடி நான் சீடை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் அப்படியே செய்யலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸு நான் சொன்ன டிப்ஸுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா போதும், ஒன்றுமே ஆகாது. இனிப்பு சீடை நார்மலாக எந்த ஹோல்ஸும் போட தேவையில்ல, டேரெக்டாக நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். 2 சீடையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கேன். இதை அப்படியே சூடான ஆயிலில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம்.
பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ரீஃபைண்ட் ஆயிலில் தான் ஆயில் ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கும். ஸ்நாக்ஸ் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமான குவான்டிட்டி சாப்பிட முடியும். ஃபஸ்ட்டு உப்பு சீடை எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணும். எண்ணெய் ஹீட் பண்ணும் போது ஹையில் வைக்கணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக அந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டு ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு பொரிச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வு ஸ்லோலே இருக்கணும். இந்த ஒரு சீடைக்கே பார்த்தீங்கன்னா 50 மினிட்ஸ் கிட்ட ஆகும். அந்த அளவுக்கு நம்ம இதை பக்குவமாக வேக வச்சு எடுத்தால் தான் உள்ளே ஃபுல்லாக மாவு இல்லாமல் ப்ராப்பராக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். ஸ்டவ்வை ஹையில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், கலர் மாறி இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வெந்திருக்காது, மாவாக இருக்கும், கொஞ்சம் நச்சுக்கிட்டு இருக்கும், கிரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ அதனால தான் சொன்னேன் ஸ்டவ்வை ஸ்லோலே வச்சு இதை பக்குவமான முறையில் தான் இது எல்லாமே பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் மாவு இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாகவும் டேஸ்டியாகவும் நமக்கு சீடை வரும். அதேமாதிரி சீடை வெந்து முடிச்சிச்சுன்னா லாஸ்ட்டில் நமக்கு அந்த எண்ணெயில் வந்து மேலே மிதங்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம ஆயிலேருந்து எடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே மிதங்க ஆரம்பிச்சிச்சு. ஆயிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் உப்பு சீடை செய்கிறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே செஞ்சு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இனிப்பு சீடை வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். உப்பு சீடை எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே தான் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஹையில் வச்சிட்டிங்கன்னா நல்ல கலர் மாறிடும். அதுவும் இனிப்பு சீடைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கலர் ப்ரௌனிஸாக நமக்கு வரும். ஏன்னா வெள்ளை சேர்த்துருக்கிறதுனால கலர் நல்லா சேஞ்சர் ஆகும். வெயிட் பண்ணி கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் ஆயிலேருந்து எடுக்கணும். அது வரைக்கும் இதை நம்ம ஸ்லோலே வச்சு தான் வேக வச்சு எடுக்கணும். போட்டுட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பிக்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா குக் ஆகாது. ஒரு பக்கமாக வெந்துக்கிட்டு இருக்கும், கலர் ஒரு பக்கமாக இருக்கும், இன்னொரு பக்கம் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அப்பப்போ 2 நிமிஷம் ஒரு தடவை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முன்னாடிக்கு இப்போவும் கலர் மாறிக்கு, இன்னும் நல்லாவே கலர் மாறணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இனிப்பு சீடை ரெடியாகிடுச்சு. நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முன்னாடிக்கு இப்போவுக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக பொரிச்சாச்சு ஒரே தடவையாகவே. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆயிலேருந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்டே எடுங்க. ஆயிலோடு எடுத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆயிலோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு நாள் படப்பட அந்த ஆயிலோடு இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும், டேஸ்ட்டே மாறிடும். அதனால ஆயிலேருந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு நான் உப்பு சீடையும் இனிப்பு சீடையும் பக்குவமான முறையில் எப்படி ஒவ்வொரு விஷயமும் செய்யலாம், உங்களுக்கு வெடிக்காமல் எப்படிலாம் வரும்னு எல்லாமே செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மெத்தடில் கோகுலாஸ்டம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சீடை செஞ்சு வச்சுட்டு இப்படியே பேசுனா நல்லா இருக்காது. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இனிப்பு சீடையை டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே கடையில் வாங்கினீங்கன்னா கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. நம்ம கைப்பட சாமிக்கு பக்குவமான முறையில் செஞ்சு சாமி கும்பிட்டா மன நிறைவாகவும் இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த வெல்லம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு உப்பு சீடை டேஸ்ட்டு பார்க்கலாம். உப்பு செடியும் சூப்பராக இருக்குது, இனிப்பு செடியும் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே பர்ஃபெக்டாக செம்மையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு நான் செஞ்ச சேடையை இதே மாதிரி முறையில் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.